இந்த அளவுக்கு நல்லா பசுமையா நம்ம வளர்த்து வச்சிருந்த அசோலாவ 2டே நாள்ல இந்த மாரி கோழிகள் மாத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலங்க. அன்னைக்கு ஒரு நாள் தற்செயலா பார்க்குறேன், கோழிகள் எல்லாமே நம்ம அசோலா எடுத்துட்டு போய் போட்டா தான் சாப்பிடும். ஒரு சில கோழிகள் என்ன ஆச்சுன்னா, அசோலா பெட்ல இறங்கி அசோலாவெல்லாம் திங்க ஆரம்பிச்சுருச்சு. இத இப்படியே விட்டா சரி வராது. சண்டே நம்ம லீவு தான். அன்னைக்கு சுத்தி வலை கட்டலாம் அப்படின்னு நெனச்சுட்டு நானும் விட்டுட்டேங்க. 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன், அசலாவே இல்லங்க. 3 பிட் வச்சிருந்தேன். 3 பிட்லயும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. சாப்பிட்டதும் இல்லாம மேலே ஏறி உட்காந்து இருக்கிற தண்ணிலாம் வெளியில போற அளவுக்கு ஒரு வழி பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். என்னால பார்த்தோனே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இனிமேலும் அசலாவ இந்த இடத்துல வளர்க்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா கோழிகள் இருக்கிற இடத்துல அசலாவ வளர்த்தது என்னோட தப்பு தான். அது நல்ல ஒரு பாடமா எனக்கு இந்த கோழிகள் போயிட்டுடுச்சு. ஏன்னா நம்ம கஸ்டமருக்கும் அசோலா விதைகள்லாம் வித்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் என்னால கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலைமை வரும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் அசோலா வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பேசிட்டு ஆர்டர் தொடர்ந்து போட தான் போறேன். கண்டிப்பா உங்களுக்கு அசோலா விதைகள் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் இல்ல மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம அசோலா விதைகள் குடுக்குறது ஸ்டாப் ஆவாதுங்க. 2 டேஸ்ல உங்க கைக்கு வர மாரி நம்ம கொரியர் போட்டு விட்டுறலாம்.